வணக்கம். என் பெயர் பிரியங்கா தேவி. நான் 2ஆம் ஆண்டு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஏ செக்ஷன் படிக்கிறேன். மேலாண்மை ஒரு நிறுவனத்தின் நோக்கங்களை அடைவதற்கான திட்டமிட்ட ஒருங்கமைத்தல், வழிநடத்தல், கட்டுப்படுத்தல் ஆகிய செயல்முறைகளின் தொகுப்பு. மனிதவள, நிதி, பொருள் போன்ற ஆதாரங்களை பயனுள்ளதாக பயன்படுத்துதல். மேலாண்மை என்பது ஒரு நிறுவனத்தின் வளங்களின் கலை மற்றும் அறிவியல் ஆகும். மேலும் அதன் அணுகுமுறைகள் என்பது இலக்குகளை அடைவதற்கு பல்வேறு வழிமுறைகளே ஆகும். மேலாண்மை அணுகுமுறைகளின் பாரம்பரியம், நவீன அணுகு மற்றும் கணினி அணுகுமுறை போன்ற பல்வேறு முறைகள் உள்ளன. ஒவ்வொரு அணுகுமுறையும் தனித்தனி கொள்கைகள் மற்றும் செய்முறைகளைக் கொண்டது, மேலும் ஒரு குறிப்பிட்ட நோக்கங்களை மேலாண்மையின் முக்கிய பணிகள். திட்டமிடுதல், இலக்குகளை அமைத்தல் மற்றும் நடவடிக்கைகளை திட்டமிடுதல். ஒழுங்கமைத்தல், பணிகளை பிரித்து பொருள் வழங்குதல். வழிநடத்துதல், ஊக்குவித்தல், தொடர்பு, தலைமை திறன். பிற முக்கிய அணுகுமுறைகள். மனிதவள அணுகுமுறை ஊழியர்களை நிறுவனத்தின் மிக முக்கிய சொத்தாகக் கருதி அவர்களின் திறமையை மேம்படுத்த கவனம் செலுத்துகிறது. நிர்வாக மேலாண்மை சி.இ.ஓ. மற்றும் சி.இ.ஓ. போன்ற உயர்மட்ட தலைவர்களைக் கொண்டு நிறுவனத்தின் திசையை அமைப்பதில் கவனம் செலுத்துகிறது. பயன் மேலாண்மை திட்டத்தின் நன்மைகளை வரையறுத்து அவற்றை அடைவதற்கான அளவீடுகளை உருவாக்குகிறது. சுற்றுச்சூழல், சமூகம் மற்றும் ஆளுகை மேலாண்மை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, சமூக பொறுப்பு மற்றும் நல்ல ஆளுகை ஆகியவற்றை. மேலாண்மை அணுகுமுறைகள். பாரம்பரிய அணுகுமுறை விதிகள், ஒழுங்கு, கட்டுப்பாடு. நடத்தை அணுகுமுறை மனித உறவு மற்றும் ஊக்குவித்தல். அளவியல் அணுகுமுறை கணக்கு மற்றும் தரவு பகுப்பாய்வு. மேலாண்மையின் முக்கிய நோக்கங்கள். நிறுவன இலக்குகளை அடைதல், நிறுவனத்தின் குறிக்கோள்களை திறமையாகவும் பயனாகவும் அடையச் செய்வது. வளங்களை சிறப்பாக்க மனித வள, பொருள், நிதி, நேரம் போன்ற வளங்களை வீணாக்காமல் சரியாகப் பயன்படுத்துதல். உற்பத்தித் திறனை உயர்த்துதல், பணியாளர்களின் செயல்திறனை அதிகரித்து நிறுவனத்தின் உற்பத்தியை உயர்த்துதல். ஊழியர் திருப்தி, நல்ல வேலைச் சூழல், ஊக்கம், சம்பளம் போன்றவற்றை வழங்கி அவர்களின் திருப்தியை உறுதி செய்தல். ஒத்துழைப்பை மேம்படுத்துதல், பணியாளர்கள் இடையே நல்ல ஒத்துழைப்பை உருவாக்கி குழுப்பணியை ஊக்குவித்தல். வளர்ச்சி மற்றும் நீடித்தல், நிறுவனத்தின் நீண்டகால வளர்ச்சி மற்றும்
நிலைத்தன்மையை உறுதி செய்தல். முடிவு: நல்ல மேலாண்மை நிறுவன வெற்றிக்கு முக்கியம். சரியான அணுகுமுறை வளர்ச்சியை உறுதி செய்தல். நன்றி.